அன்பிற்கினியவர்கள், இனிய காலை வணக்கம். ஒரு நாட்டில் ஒரு இளவரசர் இருந்தாருங்க. அந்த இளவரசர் சிறந்த வாள் பயிற்சி வீரர். அவர் மன்னன் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா எல்லா போர்களையும் கற்றுக்கணுன்னு ஒரு நாள் நல்லா அழகாக வாள் பயிற்சி செஞ்சிட்ருக்கிறார். ரொம்ப வேகமாக ரொம்ப திறமையாக பண்ணிகிட்ருக்கார். அப்போது ஒரு எலி குறுக்க ஓடுது. உடனே அந்த எலியை தன்னுடைய வாளால் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறார். அந்த எலி தப்பிச்சு ஓடிடுது. அவருக்கு பயங்கர வருத்தம், கொஞ்சம் அவமானமும் கூட. வருத்தமாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த நாட்டுடைய ராஜா, அதாவது இளவரசருடைய தந்தை வர்றாரு. ஏன்பா இப்படி உட்காந்துருக்கிற, என்ன ஆச்சு இளவரசின்னு கேட்குறாரு அவர். அதுக்கு அந்த இளவரசர் சொல்கிறாரு, தந்தையே, அரசே, நான் இந்த மாதிரி வாள் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு எலி வந்தது, அதன் மீது என்னுடைய வாள் திறமையை காமிச்சேன். என்னால் அந்த எலியை என்ன முயற்சி பண்ணியும் கொல்ல முடியலை அப்படின்னு சொன்னாராம். இதுக்கே இளவரசி இவ்வளோ கவலைப்படுற, இரு அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை பூனையை வர வச்சு அந்த எலியை பிடிக்க வைக்கிறாங்க. அந்த பூனையினால் முடியல. உடனே வேறு நாட்டில் இருந்தெல்லாம் கூட திறமையான பூனைகளை வரவழைச்சு அந்த எலியை பிடிக்க முயற்சி செய்கிறாங்க. எந்த பூனைனாலையும் அதை பிடிக்க முடியலை. அப்போது அந்த அரண்மனையுடைய காவலாளி அரசரை பார்த்து சொல்கிறாரு, அரசே, இதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் என் வீட்டு பூனையை கொண்டு வந்து இந்த எலியை பிடிக்க சொல்லட்டுமான்னு கேட்குறார். அரசருக்கு பயங்கர ஆச்சரியம். ஏதேதோ நாட்டில் வந்த பூனைனால் கூட பிடிக்க முடியல, அரண்மனை பூனைனால் கூட பிடிக்க முடியல, உன் பூனை செய்யுமா அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த காவலாளி சொல்கிறாரு, அரசே, எனக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன்னு கேட்குறார். சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாச்சு. அடுத்த நாள் அந்த காவலாளி தன்னுடைய பூனையை கொண்டுட்டு வந்து விடுறாரு. ஒரே தாவலில் அந்த பூனை அந்த எலியை பிடிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் மிகுந்த ஆச்சரியம். எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி இது அப்படின்ட்டு அந்த காவலாளி பார்த்து கேட்டாங்களாம். அதுக்கு அந்த காவலாளி சொன்னாராம், அரசே, என் பூனைக்கு மிகுந்த பசி இருந்தது அப்படின்னு சொன்னாராம். கதை இதோடு இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு வெற்றியின் மீதான, ஒரு இலக்கின் மீதான பசியோ தேவையோ இருந்தால் ஒழிய நம்மால் அதை எளிதில் கண்டிப்பாக பெறவே முடியாது. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.